மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் நுழைகிறார். 10ஆம் தேதி முதல் விரயத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்திற்குள் வருவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் சமகிரகமாக குரு மற்றும் ராசியின் அதிபதியான சனியை பார்த்தாலும் குரு பகவான் அவரது பார்வையில் பகை கிரகமாக தான் பார்க்கிறார் வித்யாகாரகரான புதனை. ஆனால் சனி பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவான் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதியாகவே விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவது நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எதிர்பாராத நல்ல பல திருப்பம் இல்லத்தில் நிறைவாக உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத அதிரடியான சலுகைகள் இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட லாபத்தை உயர்த்தி கொள்ளும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமையும். குறித்த நேரத்தில் குறித்த பணிகளை செய்து முடிப்பதோடு எதிர்பாராத பல சலுகைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ராசியிலே அமர்ந்து சப்தமத்தை பார்க்க போகிறார். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சிறு முயற்சியிலே வெற்றி நிறைவாக கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை ஆக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் இரட்டிப்பு நன்மை உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு பல காரியங்களை அக்கறையுடன் எடுத்து அதில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உருவாகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் அனைத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. இலாக்கா மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு பற்றாக்குறை விலகும். இந்த தருணம் பெண்மணிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல தடைகளை தகர்த்தறிந்து பெண்மணிகள் நினைத்ததை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு.